இன்னைக்கு எங்க தோட்டத்துல ஒரு பெரிய அறுவடையே நடந்து முடிஞ்சிச்சு. பாத்தீங்கன்னா முதல் பறிப்பு சுண்டக்காய். அடுத்து பாத்தீங்கன்னா வாழைப்பூங்க. இந்த வாழைப்பூல வடை பண்ண போறீங்க. தரையில பறந்து கிடக்கிற பூசணிக்காயை பறிச்சு இன்னைக்கு ஒரு கூட்டு பண்ணிடணுங்க. சுண்டக்காய், வாழைப்பூ, பூசணிக்காய், புளிச்சக்கீரைன்னு இன்னைக்கு தோட்டம் நமக்கு விருந்தே வச்சுச்சுங்க. அடுத்து நல்ல பசுமையா பச்சை மிளகா காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க. இதுல நல்ல காரசாரமான ஒரு சட்னி பண்ணணும்னு நினைச்சேன். இதை பார்த்தா சின்ன சின்ன சிவப்பு முத்துக்கள் மாதிரி தெரியுதுங்களா? இதாங்க செர்ரி பழ தக்காளி. இன்னைக்கு எங்க தோட்டம் வண்ண களியாட்டம் மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஒரு வளமான நாள்னு சொல்லணுங்க. கொடியில மொச்ச தொங்குது, வேலியில பாத்தீங்கன்னா பீக்கங்காய் படருதுங்க. இந்த சந்தோஷத்தை அளவிட வார்த்தையே இல்லைங்க. ஈ போறதுக்கு கொஞ்சம் சங்கு பூக்களையும் அங்கங்க பூத்திருந்த ரோஜா பூக்களையும் அறுவடை பண்ணேங்க. இன்னும் அறுவடை முடியல. இந்த பூக்களோட சேர்த்து செவந்தி பூக்களையும் அறுவடை பண்ணேன். நேற்று மழைங்கிறதெல்லாம் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமா சாஞ்சிருந்துச்சுங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் சூப்பு போடுறதுக்காக சிவப்பு பொன்னாங்க நிற்கிறையும் பறிச்சிங்க. துவரங்காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சட்டி நிறைய வந்துச்சு பாத்துக்குங்க. இதை நம்ம பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தாங்க நம்ம ஹீரோ முருங்கைக்காய். எவ்வளோ ஒரு நீட்டமான முருங்கைக்காய் பாத்தீங்களா? மண்ணை கொடுத்து அறுவடை முடிஞ்சு மனசெல்லாம் ரொம்பவே நிறைவா இருந்துச்சு.